ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வேலைய குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்பின்னரையே வாங்குனேன். ஆனா, இது எப்ப சார்ஜ் ஆயி முடியறது, நம்ம எப்படா போய் கிளீன் பண்றது அப்படிங்கிற மாரி தாங்க இருக்கு. ஒரு சாதாரண பிரஷ்ல கையிலேயே நம்ம தேய்க்கும்போது எவ்வளோ அழுக்கு போகுதோ, அதே அளவுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்பின்னர்லயும் போகுது. என்ன ஒண்ணே ஒண்ணு அந்த ஷோல்டர் பெயின் வராம இருக்கு. அதுக்காக தான் இது வாங்குனதே. ஆனா, அது சார்ஜ் ஆகுறதுக்கும் ரொம்ப லேட் ஆகுது. வித் ஸ்டாண்டும் ஆக மாட்டேங்குதுங்க. சீக்கிரமா ட்ரெயின் ஆயிருது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாத் டப்புக்குள்ள இருக்க ஏரியாவ கிளீன் பண்ற வரைக்கும் தான் சார்ஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் சுத்தமா காலி. பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்ரூம் மேட்டு, அதுக்கப்புறம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ற துணியெல்லாம் இருக்கு பாருங்க. அது எல்லாத்தையுமே வாஷர்ல தான் நான் போடுவேன். போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவ உள்ளேயே போட்டுருங்க. ட்ரம்முக்குள்ளேயே போட்டுட்டு லிக்விட எப்பவும் போல கம்பார்ட்மெண்ட்ல ஊத்திட்டு நார்மல் சைக்கிள் ரன் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாவே உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒண்ணே ஒண்ணு ட்ரையர்ல போடும்போது டம்பிள் ட்ரை லோல வைங்க. இல்லைன்னா மேனுவலாவே காய வச்சுக்கலாம். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?